தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உங்கள் வெளிச்சம் அவர்கள் மூலமாய் பிரகாசிக்கப்பட கடவது. ஆமேன். இன்று கிறிஸ்துவத்தின் வளர்ச்சி, பெரிய பெரிய சபைகள், ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டங்கள், விடுதலை பெருவிழாக்கள், இப்படி பல கூட்டங்கள் நடக்கிறது. அந்த சபை அசூர வளர்ச்சி அடைந்து விட்டது. ஆலம்பரம் போல், விருட்சம் போல் வளர்ந்து விட்டது. இது போதாது. கிறிஸ்துவின் குணாதிசயங்கள், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்கள் இருக்கிறார்களா? அல்லது போதகரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறவர்களா? இன்று சபையில் கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறதா? போதகர் மற்றும் அவரது குடும்பம் மகிமைப்படுகிறதா? மற்றும் போதகர் பெயரை சொல்லி போஸ்டர் அடித்து புகழுகிறார்களா? ஞாயிறு ஆராதனைக்கும் பெரிய பெரிய மீட்டிங் செயலுக்கும் வெள்ளை உடை அணிந்து நான் கிறிஸ்தவன் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளுதல் நல்லதுதான். ஆனால் நீங்கள் உலகிற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்களா? உங்கள் வெளிச்சம் எதிர் வீடு, பக்கத்து வீடு, குடும்பத்தில் உள்ள நபர்கள் மற்றும் ஆஃபீஸரிலும் உங்கள் சாட்சியின் ஜீவியம் வெளிச்சம் தெரிகிறதா? எனக்கு தெரிந்த கிறிஸ்தவ நபர் வேலை ஸ்தலங்களில் நல்ல பெயர், என்ற எல்லா இடங்களிலும் நல்ல பெயர். ஆனால் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அவர்கள் வீடுகளில், குடும்பத்திலும் மற்றும் உறவினர்களிடம் சண்டை. ஏன் இவரது கிறிஸ்தவ வாழ்க்கை குடும்பத்திலும் எதிர் வீடு, பக்கத்து வீடுகளில் எல்லாம் கிறிஸ்துவின் சாட்சி ஜீவியம், கிறிஸ்துவின் வெளிச்சம் இருளடைந்து தோல்வி அடைந்து விட்டது? காரணத்தை கண்டறிய வேண்டும். பிரியமானவர்களே, சில சபைகளில் சொல்வது, உங்கள் வெளிப்புற தோற்றம் தேவையில்லை, யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். இன்று அநேக சபைகளில் கூட்டம் நிறைந்து வருகிறது. ஏன்? ஒரு பிச்சைக்காரனை, அழுக்கு உடை அணிந்தவனை, துர்நாற்றம் அடைத்த அந்த நபரையும் சபையில் உட்கார வைக்கலாமே? பரிசுத்தம் என்பது உடையில் மட்டுமல்ல, உள்ளத்திலும் தேவை. ஆம், என்று உங்கள் வெளிச்சம் எப்படி உள்ளது? சற்று சிந்திக்க வேண்டும். ஆமேன். God bless you.